ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிரைண்டர் எடுக்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான். நான் வந்து என்ன கிரைண்டர் வாங்கியிருக்கேன், எதுக்காண்டி வாங்கியிருக்கேன், அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுக்கேன். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. இதை பற்றி சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த கிரைண்டரை பற்றி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஹோம் வித் மகேஸ்வரி. நாங்கள் இந்த கிரைண்டர் வந்து வசந்தன் குழு தாங்க வாங்க போனோம். அங்கே வந்து பார்த்தா எல்லா கிரைண்டருமே 1 கிலோ தான் அரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிரைண்டர் நல்லாயிருக்கு, பெருசாக இருக்குது, இது எத்தனை கிலோ அரைக்கும் அப்படின்னு கேட்டோம். அவங்க 2.5 லிட்டர் அரைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து நாங்கள் அரைச்சி பார்த்தோம். அதில் 1.25 கிலோ அரைக்கணும்னு சொல்லி போட்டு பார்த்தோம். ஆனால் 1.5 கிலோ அரைக்கும் போலங்க. நல்ல பெரிய சைஸாகவே இருந்துச்சு. இதே மாதிரி பெரிய சைஸு அல்ட்ராவில் பிக் ப்ளஸ் இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாதான். வேறு கிரைண்டர் எல்லா கம்பெனியுமே 1 கிலோ தான் இருக்கும், 1.25 கிலோலாம் கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து திடீர்னு ஒரு விசேஷ நாள் எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரேடியே நாங்கள் பெரிய கிரைண்டராகவே எடுத்துட்டோம். அந்த அல்ட்ராவிலே இதுதான் பெரிய சைஸுங்க, பிக் ப்ளஸ் வெட் கிரைண்டர். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து கோணிக்கல் மாடலில் இருக்கும். இதில் வந்து உளுந்து நியூட்ரிஷன், அந்த ஃபுட்டுக்குரிய நியூட்ரிஷன்லாம் அழிஞ்சு போகாதான், நம்மளுக்கு சத்துக்கள் வந்து அப்படியே கிடைக்குமா. அதனால் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இதில். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்மை வந்து நம்ம மாவு அரைச்சிட்டு அந்த கல்லை தூக்கி ஒரு தட்டில் வச்சு கழுவிட்டு இந்த ட்ரம்மை நம்ம அப்படியே தூக்கி மாவை வலித்து ஊற்றிக்கலாம். ஈஸியாக இருந்துச்சு. ட்ரம்மு வந்து லேசான வெயிட் தான். இந்த கல் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு இந்த கிரைண்டரை வந்து நம்ம ஆன் பண்ணதுக்கு அந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்க அதை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த குச்சி மாதிரி இருக்கிறது தூக்கிடும். உடனே நம்ம அதை எடுத்து வச்சு நம்ம கல்லில் மாவு வலிக்கிறதுனாலும் சரி, அரிசி எடுக்கிறனாலும் சரி ஈஸியாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் அரிசி போடும் போது முன்னக்கூட்டியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கிரைண்டரை ஆன் பண்ணுங்கள். உளுந்துனாலும் அப்படி தான், உளுந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உளுந்தும் போட்டு அரைங்க. அப்படின்னா நம்மளுக்கு மிஷின் ரொம்ப நாளைக்கு வரும். நாங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த கிரைண்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்கங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ சரியில்லை அப்படின்னா நீங்கள் எடுத்த கடையிலே போய் என்னன்னு சொல்லி கேட்டுக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு 3 பொருள் தராங்க. அது வந்து தேங்காய் திருவுறது, அதுக்கு பிறகு கோதுமை மாவு பிசைகிறது, அதுக்கு பிறகு இந்த கல்லை க்ளீன் பண்ணதுக்கு ஒரு பேட்டர் க்ளீனர்னு ஒன்று தராங்க. அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸு அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் ஏற்கனவே கோதுமை மாவு பிணையிறது, தேங்காய் திருவல் எல்லாமே இருக்குது. அப்போ அது எதுக்கு, நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கலை. நாங்கள் கிரைண்டர் மட்டும்தான் வாங்கினோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதில் எக்ஸ்ட்ரா இது எதுவும் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா மாவு வலிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா பேட்டர் க்ளீனர் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது ஸ்ட்ராங்காக இருக்கா லேஸாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த கிரைண்டர் பார்க்கவே நல்லா ஒயிட் அண்ட் ப்ளூங்க. பார்க்கவே நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அது ஒன்று இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா நீட்டாக இருக்கும், நீட் லுக்கு தரும். இந்த கிரைண்டர் வந்து 3/4 மணி நேரத்தில் அரிசியும் உளுந்தும் நல்லா அரைச்சி தந்துடும். அரிசிக்கு நிறைய தண்ணி இழுக்கும். அதனால நம்ம தண்ணி ஊற்றுறமேன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டே இருங்க. இல்லைனா 20,000 மிஷினுக்கும் பிரச்சனை. அதனால் அது தேவையான ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இட்லிலாம் நல்லா தான் வருது. ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, மாவு கரெக்டான பதத்துக்கு அது தண்ணி எடுத்துக்குது. அதனால் அது ரொம்ப இருவலாக சுற்ற விடாமல் தண்ணி அதுக்கு தக்கன ஊற்றுங்க. ரெண்டும் அரைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான் நேரம். வேறு ரெண்டுமே ஸ்பீடாக அரைச்சிருது. ஏற்கனவே எங்களுக்கு பழைய கிரைண்டரே அரிசி மெதுவாக அரைக்குது, நல்லா சுத்தமாட்டக்குன்னு சொல்லி தான் நாங்களே வாங்கினோம். ஆனால் இது சீக்கிரம் அரைச்சிருங்க, தண்ணி மட்டும் தான் கூட எடுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று இதில் மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு மாதிரி இருக்குல்ல, இதை வந்து எங்களுக்கு பாதியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம அந்த கிரைண்டரில் கையெல்லாம் விட்டு நம்ம அப்படி எடுத்துகிட்டே தள்ளி விடுவோம் அரிசியை. அதுக்கு கொஞ்சம் இதில் கஷ்டம். கொஞ்சம் நேரம் தள்ளி விட்டால் போதும், ரொம்ப நேரம் தள்ளி விட வேண்டாம். ஆனால் அந்த கம்பு மாதிரி இருக்குது, தட்டுற மாதிரியே இருக்குது. அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, நம்ம இந்த கல்லை வந்து உடனே கழுவிட்டு ட்ரம்மையும் கழுவிட்டு தொடச்சி வச்சிடணும். அப்படின்னா துரு பிடிக்காமல் நம்மளுக்கு நீண்ட நாளைக்கு வரும். இந்த மாதிரி ப்ரெஷ் எதுவும் இருந்தால், இப்போ நீங்கள் மதியம் போல் அரைச்சிட்டு சாயங்காலம் போல் கழுவிங்கன்னா அது காஞ்சிட்டுனா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த கல் அப்படியே நீட்டாக சூப்பராகிடுது. வேறு ஈஸியாக க்ளீனிங் பண்ணிடலாம், ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க. இந்த கிரைண்டரில் டைமர் வச்சும் இருக்குங்க. இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மாவு அரிசியாக அரைச்சிக்கலாம், வேணால் இதை வேணால் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது என்னென்னா, நம்ம என்ன டைம் வைக்கமோ அப்போ வந்து ஆன் ஆகி அதே நின்றுமா. அதை அரைக்கலைன்னா அது பார்க்காதுல. அதனால் நம்ம என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைமுக்கு அது நின்றுமா. அதனால் அது வேண்டாம், நம்மளுக்கு அது செட் ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் இதையே வாங்கிட்டோம். இப்போ பெரிய கிரைண்டர்லாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அது வந்து கையால் நம்ம அந்த கல்லை தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இப்போ நம்ம செஞ்சுருவோம். ஆனால் கொஞ்சம் வயசானவங்களுக்கு
கொஞ்சம் முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த கிரைண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா பெருசாகவும் இருக்குது, நம்ம கொஞ்சம் முடியலை அப்படின்னாலும் இந்த கல்லை தூக்கி கழுவ வைக்க எல்லாமே ஈஸி. மாவு அரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, அந்த நீளமான கம்பு மாதிரி இருக்குல்லங்க, அது வந்து பாதி சைஸ்லேயும் இருக்குது. நம்ம கையை விட்டு தள்ளி விடுற மாதிரி அந்த மாடலும் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் அரிசி, 1 கிலோ அரிசி தான் போட முடியும் போல். அதனால இந்த சைஸில் நமக்கு இல்லை. இதில் மிஸ்டேக்குன்னு பார்த்தா அந்த கம்பு மாதிரி இருக்கிறத பாதியாக கொடுத்துருக்கலாம். பெரிய கல்லுக்குமே அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு அது நம்ம பழக்க தோசத்துக்கு கையை விட்டு தள்ளி விடுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிரைண்டர் வந்து எங்கேனாலும் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ரொம்ப இடத்த அடைக்கலைங்க. இது இடம் வந்து சின்ன இடத்துல கூட வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸை எடுத்துட்டோம்னா எல்லாமே ஈஸி தான். அந்த கிரைண்டரை யாருனாலும் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ பெரிய கிரைண்டர்லாம் வாங்கினோம்னா யாரையாவது தள்ளதுக்கு இழுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிடணும். இது அப்படிலாம் கிடையாது. நம்மளே எல்லாமே ஈஸியாக தள்ளி வச்சுக்கலாம். எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன கிரைண்டர்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, அது இதோட யூஸ்ஃபுல் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரைண்டர் வாங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கமெண்ட்டை பார்த்தும் அப்போ இந்த கிரைண்டரை விட இதுவும் பெட்டராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறைய ரிவ்யூ பார்த்து வாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன கிரைண்டர் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரம்முலையே நம்ம மாவெல்லாம் அரைச்சி உப்பு போட்டு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவும் நல்லா இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. இந்த கிரைண்டரில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதை விட இதில் எதுவும் ப்ளஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட வேறு கிரைண்டர் இருந்தாலும் எதுனாலும் சொல்லுங்கள். வாங்குறவங்களுக்கு அந்த கமெண்ட்டை பார்த்தா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இதில் மிஸ்டேக்குன்னா இதாங்க, 2 மிஸ்டேக் தான். அந்த கம்பு வந்து நீட்டமாக கொடுத்துருக்காங்க, தள்ளதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். தள்ளி விட வேண்டாம், லேசாக தள்ளி விட்டால் போதும் அப்படின்னா போதும். இன்னொன்று நம்மளுக்கு லேசாக மோட்ரு ஹீட் ஆகுது. இது ஒன்று தாங்க, இதில் 2 தாங்க மிஸ்டேக்கு. வேறு ஒரு மிஸ்டேக்கும் எனக்கு தெரியல. இந்த பாருங்க, கழுவி வச்ச பிறகு ஈஸியாக நம்ம இப்படி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். சூப்பராக அப்படியே நீட்டாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை உங்களுக்கு இதில் நிறைய கொஸ்டின் தேவைப்படுது, என்னென்ன தேவையோ அதை என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த கிரைண்டர் எடுத்து 3 மாதம் ஆகிட்டுங்க. யூஸ் பண்ணிட்டு தான் இதோட இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கல்யாண வீடு, ஏதோ ஒரு கோயில் கூட அப்படி விசேஷம் வாழ்க்கை வந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 2 பேர் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதில் சின்ன சைஸ் மாடலும் இருக்குது. அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். சூப்பராக இருக்குது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.